ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நல்ல ஒரு விநாயகர் சதுர்த்தி vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஆக்சுவலி இது ஒரு 2 பார்ட் ஆகிட்டு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் என்னெல்லாம் செஞ்சேன் அதுதான் பார்க்க போகிறீங்க. விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லும் போதுல எனக்கு பாம்பே தான் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. ஏன்னா பாம்பேயில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல்னு அது. வீடு க்ளீன் பண்ணுறதோடய நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி க்ளீனாக தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் இன்னொருக்கா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் எப்போவுமே, லைக் பிரசாதம் பண்ணுறதெல்லாம். ஸோ அதனால் கிச்சன் ஃபுல் ஆல் செட்டு. அதுக்கப்புறம் இந்த பாத்திரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசெல்லாம் கிடையாது. என்னோட நான் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் தான் இம்பெக்ஸோடது. இண்டக்ஷன்லேயே நம்மளை யூஸ் பண்ணிக்கிடலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் பூஜா டைமில் யூஸ் பண்ணுறேன். பிரசாதம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பாத்திரங்களை ஒதுக்கி வச்சுருப்பேன். இப்போ இன்றைக்கி பிரசாதம் பண்ணுறதுனால நான் இந்த பாத்திரம் எல்லாம் கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு எப்போவுமே நான் ஒதுக்கி தான் வச்சுருப்பேன். மற்ற டைம்லலாம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பூஜா டைம் இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் இதேமாரி ஃபெஸ்டிவல் வருது அந்த டைமில் மட்டும்தான் நான் இந்த மாதிரி பாத்திரங்கள், ஸ்பூன்ஸு, கரண்டி அதெல்லாம் வச்சுருக்கிறேன் நான். அந்த டைமில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ வாஷ் பண்ணி ஜஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லா பாத்திரங்களும். அண்ட் எதில் என்னெல்லாம் பண்ணணுன்ட்டெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். லைக் நான் பண்ண கொஞ்சம் பிரசாதங்களை, சரி இதில் கேசரி பண்ணலாம், இதில் பால் பாயசம் பண்ணலாம், அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மோதகம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். வீடு க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரங்களெல்லாம் எடுத்து வச்சாச்சு, குளிச்சு நல்லா ரெடி ஆயாச்சு. நாங்கள் வந்துட்டு அம்மாவும் பொண்ணு வந்துட்டு சரி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு சீக்கிரம் வந்துட்டு நாங்கள் ரெடி ஆயாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம். வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி கிளம்பியாச்சு. நாங்கள் விநாயகர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா 5 o'clock தான் ஆக்சுவலி அவங்க ஓப்பன் பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் 5:30க்கு அப்புறம் தான் அங்கே ஓப்பன் பண்ணுற டைம். எனக்கு ஆக்சுவலி அது தெரியாது. அதனால் சரி கோயில் தானே கொஞ்ச நேரம் அங்கே இருக்கலான்ட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணோம். எப்படி நாங்கள் போயாச்சு. அதனால் விநாயகரை பார்த்துட்டு தான் நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வரலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்ச நேரம் 1-2 வீடியோஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக இருந்துச்சு. கோயில்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரொம்ப காம் அண்ட் குவைட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயும் இல்லாத ஒரு சமாதானம் நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல அழகாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. விநாயகர் சதுர்த்தி நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கோயில் சுற்றுமே இந்த லைட்டிங் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நைட்டு தான் கொஞ்சம் கூட அது நல்லா தெரியும். மெயின் பிரதிஷ்டா பார்த்திங்கன்னா இங்கே விநாயகர் தான் மெயின் பிரதிஷ்டா. அதோட சரௌண்டிங்ஸோட சின்ன இது வந்துட்டு ஒரு குட்டி கோவில் தான், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இப்போ ஓப்பன் ஆகாததுனால கொஞ்சம் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதோட சரௌண்டிங்ஸு அதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஐயர் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். அப்போ 5:30க்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுற டைம்னு சொன்னாங்க. சரி நம்ம வந்தாச்சு, சாமியை கும்பிட்றதுக்கு தான் நான் வந்தோம், அதனால் எப்படி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் போவோம். அதனால் கோயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு திருச்சி ஆட்டோவில் வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு டு பி கண்டினியூடு கண்டிப்பாக ஆகும். பார்ட் 2 எல்லோரும் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.